எது இருக்கோ இல்லையோ சுவாமியோட அனுகிரகமும் நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் இல்லைன்னா வாழவே முடியாது லைஃப்பில். அது மட்டும் உண்மை. ஸோ அதனால் இதுலேருந்து வெளியில் வாங்கணும். பேசின்னு இருக்கும்போதே தட 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 தடன்னு சவுண்டு. அப்போது சாயி என்ன சாயி சவுண்டு கேட்குறது அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை ஸ்கூட்டர் ஏதோ கீழே விழுந்துடுது அப்படின்னு. அப்போ சுவாமி என் காதில் சொல்கிறார், பயம் அவளை விட்டு ஓடிடுதுன்னு சொல்லு. பயம் அவளை விட்டு ஓடிடுதுன்னு சொல்லு அவகிட்டங்கிறார். நான் சொன்னேன், சாயி நீங்கள் கவலையப்படாதுங்க, சுவாமி உங்கள் பக்கத்தில் இருக்கார், இப்போது உங்களை விட்டு பயம் ஓடுறதுன்னு சொல்கிறார். தட தடன்னு வந்து சவுண்டு அதுதான்னு சொல்கிறார். அது முட்டி மோதி விழுந்து ஓடுறது உங்களை பார்த்து, நீங்கள் ஏன் அந்த பயத்தை பிடிச்சி கட்டின்னு எழுதுன்றிருக்கல், நீங்கள் வெளியில் வாங்கோ அப்படின்ட்டேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 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 30 செகண்டுக்குள்ளே ஒரு நாய் விடாமல் குலைக்க ஆரம்பிச்சுது. நான் சொன்னேன், என்ன சாயி பைரவர் ஏதோ சவுண்டு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அம்மா சாயி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதோ அவள் வீட்டில் இருக்கிறதோ தெரியல சத்தம் விடுறதுன்னு. அப்போ உடனே பாபுகுடி சொல்கிறது, பைரவரே கூட இருக்கார், சிவன் கூட இருக்கும்போது எங்கேம்மா பயம் அப்படின்னார். சாயிராம். நான் சொன்னேன், சாயி அங்கே சிவன் இருக்கார், கால பைரவர் இருக்கார், சுவாமி இருக்கார், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அந்த சொல்லுவோம் இல்லையா, சர்வாந்தர்யாமி அந்த பகவான் கூட இருக்கும்போது எல்லா இடமும் உங்களுக்கு சொந்தமானதாக தானே அர்த்தம். நீங்கள் எதுக்கு இவ்வளோ பயப்படுற? வெளியில் வாங்கோ சாயி, பயமெல்லாம் ஓடிடுத்து உங்களை விட்டுட்டு அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயத்த சும்மா சர்வ சாதாரணமாக அவர் ஹேண்டில் பண்ணார் தெரியுமா அந்த சமயத்தில். சுவாமி அதை சொல்லவும் அவளுக்கு பரிபூர்ண நம்பிக்கை. இன்னைக்கு எனக்கு கால் பண்ணான். இப்போது கால் பண்ணிவிட்டு சாய் எப்படி இருக்கள் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவள் தான் எனக்கு மறந்து போயிடுத்து. 2 மாதம் ஆகிடுது இல்லையா, மறந்துடுத்து. நான் கேட்குறேன், நீங்கள் யார் சாய்? எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்கள் இருந்திருந்தேன்னா என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, நான் ரொம்ப பயம்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் பயம்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா சாய்? அப்போ உடனே எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வந்தது. ஆமாம் சாய், இந்த பைக் விழுந்தது, காலபைரவர் கத்துனது, சுவாமி பேசினது இதுதானே? ஆமாம் சாய், அவளை தான் பேசுகிறேன். சரி சொல்லுங்க சாய், என்ன சாய் ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேட்டேன். ஆக்சுவலி ஒரே அழுக. என்ன சாய், எதனால் அழறேன்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பாபாவே கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு சாய் நீங்கள் சங்கடப்படுறீள் அப்படின்னு கேட்டேன். இல்லை சாய், ஆக்சுவலி நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போனோன்னே அரச மரத்தடியில் பார்த்தோன்னே நிறைய இந்த சாதாரண ஃபோட்டோஸ் எல்லாம் உடஞ்சிது. அதில் குட்டியாக ஒரு பாப்குட்டி உட்காண்டிருந்துதான். அங்கே யாரோ வச்சுட்டு போயிருந்தா. எனக்கு அவரை பார்க்க பார்க்க பாவமாக இருந்தது, தனியாக உட்காந்துருக்காருன்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டேன் சாய் ஆற்றுக்கு அப்படின்னோம். அச்சிச்சோ ஏன் சாய் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டேன். தெரியல, எனக்கு மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு தோணித்து. சுவாமி அங்கே விட்டுட்டு வரவே மனசு இல்லை, அதனால் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து தொடச்சி கிடச்சி நீட் பண்ணி நான் சுவாமி ரூமில் வச்சேன். ஆனால் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் என்னை திட்டுறா சாயி.